ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கேப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய விதமான கேப்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கேப்ஸ் எல்லாம் எதனால் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கேப்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் குறிப்பிட்ட லெவலில் எந்த மூவும் இல்லை, எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு கேப் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அக்ரெசிவான மூமெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, எகெயின் சடன்லி பை மூமெண்டம் வரணும், ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு கேப் அப் கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இருக்க பையர்ஸ் அக்ரெசிவ்னஸ் இல்லைன்னா செல்லர்ஸ் அக்ரெசிவ்னஸ் காட்டுறதுக்கு தான் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த பம்பிங்கை தான் நம்ம இந்த கேப்னு சொல்லுவோம். ஸோ நிறைய ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா கேப்ஸ் மார்க்கெட்டில் வரும். ஒன்று மார்க்கெட்டில் எந்த ஒரு மூவ்மெண்ட் நடக்கலைன்னா கேப்ஸ் வரும். இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திடீர்னு சடனாக பையர்ஸ் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரியான கேப்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போது மார்க்கெட்டில் என்ன டைப் ஆஃப் கேப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிரேக் அவே, ரன் அவே, எக்ஸாஷன் கேண்டில், ப்ரொஃபஷனல் கேப், இன்சைட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வகை இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கு இடையிலையும் நமக்கு கேப்ஸ் இருக்குது, அதுக்கும் நம்ம நேம் வச்சு கூப்பிட முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போது 3 முக்கியமான ஒரு கேப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் அவே கேப். பிரேக் அவே கேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் சடன்லியாக ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே கிரியேட் ஆனிச்சுன்னு சொன்னால் இது பிரேக் அவே கேப், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேப்ஸும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக எல்லா கேப்ஸுமே எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னால் லைக் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போது இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு பிரேக் அவே கேப் நடந்திருக்குல்ல, ஒரு அப்சைடில் பிரேக் ஆகிருக்கு, அப்சைடில் ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த கேப்பை எப்படியும் மார்க்கெட் ஃபில் பண்ணும். பட் இந்த கேப் வரதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல பையர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க அப்படின்றது. இந்த குறிப்பிட்ட கேப்பில் எந்த ப்ரைஸ் மூவும் நடந்திருக்காது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரன் அவே கேப். இந்த ரன் அவே கேப் எப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெண்டுக்கு நடுவில், இப்போ அப் சைடாக இருக்கட்டும் டவுன் சைடாக இருக்கட்டும், ஒரு ட்ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் கிரியேட் ஆகுது அப்படின்னா அது ரன் அவே கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கேப் பொதுவாக நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கேப் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலுக்குள்ள கிரியேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் அவே, இப்போ பார்க்குறது ரன் அவே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் இல்லாட்டி டவுன் ட்ரெண்டில் தான் கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கேப் தான் எக்ஸாஷன் கேப். இந்த எக்ஸாஷன் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாஷன் கேண்டில் அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் எஸ்என்ஆரையோ இல்லாட்டி ஒரு ட்ரெண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த குறிப்பிட்ட ஏரியாவை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு கேண்டில் கிரியேட் ஆகும்ல, எக்ஸாஷன் கேண்டில் அப்படின்னு, சோர்வடையக்கூடிய கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ட் லெவலில் குயிக்காக ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் ஆகிற இந்த கேப் தான் எக்ஸாஷன் கேப்ஸ். ஸோ 3 விதமான கேப்ஸ் நம்ம இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேப்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து ட்ரேட் பண்ண முடியும். இந்த கேப்ஸில் இருக்க மிடில் ஆஃப் த ட்ரெண்டில் இருக்க அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த கேப் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேப்ஸில் உங்களால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம நிறைய இப்போ நம்ம கேப்ஸை பற்றி படிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக டேரெக்டாக போகாமல் நம்ம ஃபர்ஸ்ட் பெக் டெஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி மார்க்கெட்டில் என்ன மாதிரியான கேப்ஸ் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேக் அவேயாக இருக்கட்டும், ரன் அவேயாக இருக்கட்டும், எக்ஸாஷன் கேப்ஸாக இருக்கட்டும், இந்த கேப்ஸ் எல்லாமே எந்த லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கு, எந்த அளவு சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகணும். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு இந்த 3 விதமான கேப்ஸில் ஒரு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ.